அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். துவா மோமின்களின் பேராயுதம். ஒரு இரும்பு கோட்டையையே ஊடுருவி செல்லும் சக்தி ஒன்று இருக்குன்னா அது துவாவுக்கு இருக்கின்றது. நாம் கேட்குற துவா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அது நாம் கேட்குற துவா விதியை மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் துவா கேட்குறத மட்டும் விட்டுடவே கூடாது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எப்படி துவா கேட்டால் நம்முடைய துவா கபுல் ஆகும், துவா கேட்கும்போது நாம் நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு 3 விஷயங்கள், இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு அந்த நிராசை ஏமாற்றம் வரவே வராது. நம்முடைய ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேறிக்கொண்டே வரும். நம்ம என்ன நினச்சி கேட்குறோமோ அதை விட சிறந்ததை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் மனசில் வைக்கணும். இதை வச்சுட்டு நீங்கள் துவா செய்யும் போது எல்லா காரியங்களும் உங்களுக்கு கைகூடும். அதனால இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் ஒவ்வொரு துவாக்களை நான் போட்டுட்டு வரேன். அந்த துவாக்களை எல்லாம் ஓதுறதுக்கு முன்னாடி அவசியம் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நாம் கேட்குற துவாவும் ஒரு இபாதத் தான். அல்லாஹுக்கு மிக பிடித்தமான ஒன்று. நாம் துவா கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான், அதிகமாக விரும்புகிறான். அதற்கு காரணம் இந்த துவா நம்ம செய்யும்போது அல்லாஹுவின் அடிமை, அதாவது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ வசதி வாய்ப்புகள் நமக்கு இருந்தாலும் நம்ம அல்லாஹ்கிட்ட கையேந்தி நிற்போம். சில விஷயங்களுக்காக இது எனக்கு நிறைவேற்றி கொடு, கண்டிப்பாக உன்னால தான் இது சாத்தியம் சொல்லி நம்ம கேட்கும்போது அந்த நேரத்தில் முழுசாக நம்ம உணர்வோம் அல்லாஹ் தான் ரப், நாம அவனின் அடிமை அப்படி சொல்லிட்டு. அதனால தான் அல்லாஹ் மிகவும் விருப்பப்படுகின்றான், அதிகமாக துவா செய்ய சொல்கிறான். நீங்கள் கேளுங்க நான் தரேன் சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்கிறான்னா கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம துவா செய்வதை அதிகப்படுத்தணுமே தவிர என்றைக்குமே குறைக்கக்கூடாது. எவ்வளவு அதிகமாக நாம் துவா கேட்குறோமோ அதை விட அதிகமாக அல்லாஹ் நமக்கு தருவானே தவிர நிச்சயமாக நம்ம வெறும் கையோடு அவன் அனுப்பவே மாட்டான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், உங்களது இறைவன் மிக வெட்கமுள்ளவன், சங்கை மிக்கவன். தனது அடியான் 2 கரங்களையும் தன் பக்கம் உயர்த்தி பிரார்த்தனை செய்யும் போது அவனது கைகளை காலியாக திருப்பதைக் கண்டு அவன் வெட்கமடைகின்றான் அப்படின்னு நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போ நம்ம கை நீட்டி அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா செய்யும் போது நிச்சயமா அவன் நம்முடைய கைகளை வெறும் கைகளோட திருப்பி அனுப்பவே மாட்டான். அப்படி திருப்பி அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகின்றான். ஆனால் இங்கே நாம் தான் தவறு செய்கிறோம். சும்மா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் சொல்லிட்டு துவாவை கேட்டுட்டு அதுக்கப்புறமா விட்டுருவோம். அதுக்கு காரணம் அவசரம். உடனே நம்ம கேட்டது உடனே கிடச்சிடணும். அப்படி கிடைக்கலனா ஒரு அதிருப்தி வந்துடுது. அதனால விட்டுருவோம் துவா கேட்குறதுக்கு. அந்த அளவுக்கு துவா கேட்க மாட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறதா இருந்தால், இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும், இவங்கக்கிட்ட போனால் கிடைக்கும்னு சொல்லிட்டு திரும்ப 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 அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எரிச்சல் ஆகிடுவாங்க. ஏன்னா சும்மா சும்மா இவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறானே, சும்மா தொல்லை பண்ணுறானே சொல்லிட்டு எரிச்சல் அடைவாங்க. ஆனால் இப்போது இந்த விஷயத்தில் அப்படியே ரிவர்ஸாக போகுது. நாம் கேட்குறதால அல்லாஹ் தான் எரிச்சல் அடைகிறோம், ஆனால் அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். நீங்கள் கேளுங்க நான் தரேன், இன்னும் கேளுங்க, துவாவை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கின்றான். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக அவங்ககிட்ட கையேந்தி கேட்குறோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகிழ்ச்சி அடைகின்றான். ஆனால் இங்கே நாம் எரிச்சல் அடைஞ்சிடுறோம். சும்மா துவா கேட்டு நம்மளுக்கு கிடைக்கல சொன்னோடனே எரிச்சல் அடைஞ்சிடுறோம். ஒரு ஏமாற்றமும் வந்துடும். நம்ம கேட்டது கிடைக்கலையே, அல்லாஹ் நமக்கெல்லாம் தரவே மாட்டான் சொல்லிட்டு ஒரு ஏமாற்றமும் வந்துடும். இப்படி எரிச்சல், ஏமாற்றம், கோபம் இது எதுவுமே ஏற்படாமல் இருக்க நாம் துவா செய்யும் போது ஒரு 3 விஷயத்தை நல்லா நினைவில் வச்சுட்டு கேட்கணும். இதை நினைவில் வச்சுட்டு நீங்கள் துவா செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்காது. முதல்ல என்ன விஷயம்னா 3 விஷயம் இருக்குது. நாம் அல்லாஹ் கிட்ட துவா செய்யும்போது அல்லாஹ் 3இல் 1 கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பான். முதல் விஷயம், ஒன்று நாம் கேட்டதை உடனே கொடுத்துடலாம். இப்போ நம்ம கையேந்து நிற்கிறோம், ஃபஜ்ர் தொழுகைக்கு கையேந்து நிற்கிறோம்னு நினச்சிக்கிங்க, அசருக்குள்ளே அந்த காரியம் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்படியோ நடக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 நாள் தள்ளி கிடைக்கும். இல்லை ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் சொல்லிட்டு 10 வருஷம் கூட ஆயிருக்கு சில துவாக்கள் கபூல் ஆகிறதுக்கு. ஆனால் எப்படியோ தந்துடுவான்.
உடனேவும் தருவான், கொஞ்சம் தாமதப்படுத்தியும் தருவான். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நாம் கேட்ட அந்த துவாக்கள் கபுல் ஆகாமல் இருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக நமக்கு வர இருந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து, ஒரு தீங்கிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இருப்பான். சிலது நமக்கு தெரியாது எந்த விஷயம் என்ன சொல்லிட்டு, ஆனால் அதுலேருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இருப்பான். நிறைய விஷயங்களை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஆகலையே சொல்லிட்டு சில விஷயங்கள் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அது எல்லாமே அல்லாஹ்வின் பாதுகாவலில் தான். அப்படி ஆபத்திலிருந்து நம்ம பாதுகாத்து நாம் கேட்டதை விட சிறந்த ஒன்றையே நமக்கு தருவான். நாம் கேட்டது கிடச்சிருக்காது, ஆனால் அதை விட சிறந்தது நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா சில விஷயங்கள் நாம் கேட்குறது நமக்கு அந்த நேரத்தில் அது சரியாக படும். ஆனால் அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைச்சா எதிர்காலத்தில் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறதா இருக்கும். அது நம்மை படைத்த அல்லாஹ்விற்கு தெரியும். அதை தெரிஞ்சதால் தான் அந்த விஷயத்தை தராமல் அப்படியே விட்டுட்டு அதுக்கு பதிலாக வேற ஒன்று கொடுத்துருவான். அந்த சமயத்தில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கோவம் வரும். நான் கேட்டது கிடைக்கல, எனக்கு பிடிக்காதது கிடச்சிருக்கு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நினைச்சாலும் காலம் போக போக கண்டிப்பாக நம்ம ரியலைஸ் பண்ணிப்போம், அல்லாஹ் நமக்கு நல்லது தான் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. மூன்றாவது விஷயம், நாம் துவா கேட்போம், அந்த துவாவிற்கான பதில் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நாமும் கிடைக்கும் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம். மவுத்து வரைக்கும் நம்மளுக்கு அந்த காரியம் நிறைவேறாமல் அப்படியே போயிடும். அதற்கு காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன நினச்சிருப்பானா, இந்த உலகத்தில் உங்களுக்கு தராமல் அது எல்லாத்தையும் சேர்த்து மறுமையில் தரணும் சொல்லிட்டு விதி எழுதி வச்சிருப்பான். அப்போது நம்ம கேட்டது கிடைக்காம தள்ளி போகும். இப்படி நாம் துவா கேட்கும்போது 3 விதங்களில் அல்லாஹ் நமக்கு பதில் அளிக்கின்றான். எப்போ எந்த நேரத்தில் நீங்கள் துவா செஞ்சாலும் சரி, இந்த 3 விஷயத்தில் நல்ல மனசில் வச்சுக்கிங்க. ஒவ்வொரு டைம் துவா கேட்கும் போதும் கண்டிப்பாக அல்லாஹ் எனக்கு இது தருவான், எனக்கு சீக்கிரமாக நிறைவேற்றி தருவான் சொல்லிட்டு நம்பிக்கையுடன் கேளுங்க. உங்களுக்கு சில நேரங்களில் சீக்கிரமாக கிடைக்கும். கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிங்க. கொஞ்சம் தாமதமாயிடுச்சுன்னா சபர் பண்ணுங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு பொறுமையாக நாம் இருக்கிறோமோ நாம் கேட்டதை விட சிறந்தது தான் கிடைக்கும். பொறுமையின் கூலி மிக சிறந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களுடன் தான் இருக்கின்றான். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் துவாக்கள் கபூல் ஆகாமல் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னா சபர் பண்ணுங்க. அல்லாஹ் தாமதப்படுத்தியும் நமக்கு தரலாம் அப்படி சொல்லிட்டு. இன்னும் தாமதமாகிட்டே போயிடுச்சுன்னா, ஒருவேளை நான் கேட்டது சரியில்லையோ, அல்லாஹ் இவ்வளோ தாமதப்படுத்துகிறானே, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அது நீக்கி இருப்பானோ, ஆபத்து ஏதாவது நீங்கி இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் நீங்கள் யோசிங்க. அப்படி இல்லைன்னா இதை விட சிறந்தது தருவான் அப்படின்னும் யோசிச்சிக்கிங்க. அப்படியும் இல்லாமல் ரொம்ப நீண்டு கொண்டே போயிடுச்சுன்னா, இந்த துனியாவில் அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை தந்திருக்கான், இது எல்லாமே நன்மைக்கு தான். நம்ம எந்த அளவுக்கு இங்கே துன்பம் அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. மறுமையில் நமது அந்தஸ்தை உயர்த்த போறான் அல்லாஹ், நமக்கு சிறந்த வாழ்க்கையை தரப்போறான். அந்த சிறந்த வாழ்க்கைக்காக நம்மை தேர்ந்தெடுத்துள்ளான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்குங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்கள் துவா செய்யும்போது மனசில் இந்த 3 விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் துவா கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்காது, ஒரு விரக்தி கிடைக்காது. ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் திருப்தி பட்டுப்பீங்க. நீங்கள் திருப்திப்பட அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கிறான், நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தருவான். நீங்கள் கேட்டுதை தருவான். அதில் எந்த ஒரு கவலையும் நீங்கள் பட வேண்டாம். கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். நாம் கையேந்து கிடைக்காம இருக்கவே இருக்காது. அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்குவான். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, நீங்கள் இந்த மாதிரி துவா போடுறீங்க, ஒரு நாளைக்குள்ளே கபூலாகும் சொல்கிறீங்க, 2 நாளில் கபூலாகும் சொல்கிறீங்க, ஒரு வாரத்தில் நிறைவேற சொல்கிறீங்க, உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும் சொல்கிறீங்க, இப்படிலாம் சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. ஆனால் உண்மைதான். ஏன்னா அல்லாஹ் நினச்சா ஒரு நொடி போதும் நம்ம வாழ்க்கை மாறத்துக்கு. ஏன்னா துவாவுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. என்றைக்குமே நாம் அதை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. துவா கேட்கும்போது முதல்ல நாம் நினைக்க வேண்டிய விஷயம், நான் இப்போ கேட்டது எனக்கு இப்போவே கூட கிடைக்கலாம், நாளைக்கு கூட கிடைக்கலாம் சொல்லிட்டு ஒரு உறுதியான நம்பிக்கையுடன் நம்ம கேட்கணும். அந்த நம்பிக்கையே நம்ம துவா கபூல் ஆகிறதுக்கு முதல் காரணமாக இருக்கும். குரானை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நபிமார்களோட சரித்திரம் அதில் இருக்குது. அதிலலாம் நம்ம என்ன படிக்கிறோம்? துவா மூலமாக அவங்க எப்படி காப்பாற்றப்பட்டார்கள், ஒரு துவா அவங்க வாழ்க்கையை எப்படி மாற்றுச்சு, அந்த மக்களை எப்படி மாற்றுச்சு, இதை தானே பார்க்குறோம். அப்போது அந்த துவாவுக்கு சொல்லிட்டு ஒரு சக்தி இருக்குல்ல.
தன்னை வணங்காம இணை வைத்து கொண்டிருந்தவர்களை கூட அல்லாஹ் காப்பாற்றினான் அவர்கள் கேட்ட துவாவின் காரணமாக. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நமக்கு தெரியும், அவங்களுடைய வரலாறு. தன்னுடைய சமூகத்தார்கிட்ட அல்லாஹ் தான் கடவுள் சொல்லிட்டு எவ்வளையோ அவங்க போதனை செய்கிறாங்க, ஆனால் அது எதுவுமே அவங்க கேட்கல, அவ்வளோ அலட்சியம் செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து கோபம் கொள்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சமூகத்தார்கிட்ட போய் சொல்கிறாங்க, 3 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அதாபு வரும் சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை செஞ்சுட்டு அந்த ஊரை விட்டு வெளியேறிடுறாங்க. அவங்க வெளியேறின கொஞ்ச நேரத்திலேயே எல்லாமே தெரியுது, பயங்கரமாக கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அதை பார்த்த உடனே அதாபு வருது, அவங்க சொன்னது கரெக்டு தான் சொல்லிட்டு அந்த மக்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் கிட்ட அழுது கையேந்தி துவா செய்கிறாங்க. அவங்க கேட்ட துவாவால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மேல் இறக்க இருந்த அந்த அதாபை நீக்கினான், அவர்களை மன்னித்தான். அவர்கள் அந்த துவாவால் காப்பாற்றப்பட்டார்கள். அத்தனை பேரும் யூனுஸ் நபியை ஏற்றுக்கொண்டார்கள். 1 லட்சத்துக்கும் அதிகமாக இருந்தாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த ஊர். அவங்க எல்லாமே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்களோ அதை ஏற்றுக்கிட்டாங்க, அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். துவாவால் அதிகபட்சம் பலனடைந்த ஒரு சமூகம்னா அது யூனுஸ் நபியின் சமூகம். எந்த நபிமார்களுக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்கலை. எல்லா பேரும் முஸ்லீமாக மாறலை, சில பேர் மாறினாங்க, சில பேர் அதே கொள்கையில் தான் இருந்தாங்க. ஆனால் தன் சமூகத்தில் இருந்த அத்தனை பேரையும் முஸ்லீம்களாக பெற்ற ஒரே நபி யூனுஸ் நபி தான். அதுக்கு காரணம் அந்த மக்கள் கேட்ட துவா. நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி நாம் கேட்குற துவாக்கல்ல இருக்குது. அதனால் துவாக்களை ஒருபோதும் விட்டுடாதீங்க. அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேட்டுக்கொண்டே இருங்க, சபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை அல்லாஹ் நடத்தி காட்டுவான், அதை விட சிறந்ததை உங்களுக்கு தருவான். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் நிறைய துவாக்கள் போடுறீங்க, இதில் எந்த துவாக்களை ஓதுறது, எதை நான் செய்கிறது சொல்லிட்டு நிறைய பேருக்கு சில விஷயங்கள் சில சந்தேகங்கள் இருக்கும். நான் போடுற எல்லா துவாக்களையும் ஓதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான துவாக்களை நீங்கள் எடுத்து ஓதுங்க. என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நான் அந்த துவாக்களோட கூட அதனோட தமிழ் மீனிங்கும் சேர்த்து தான் போடுறேன். அந்த மீனிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த துவாவை எடுத்து ஓதிக்கலாம். உங்களுக்கு கடன் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த கடனுக்கான துவாவை நீங்கள் ஓதிக்கலாம். உங்கள் உடம்புல நோய் நொடிகள் இருந்துச்சுன்னா அதற்கான துவாவை எடுத்து நீங்கள் ஓதிக்கலாம். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு துவாக்கள் சொல்லிட்டு இருக்கு. அதே போல் நான் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 2 நாட்களில் ஓதுற மாதிரி சிறப்பான துவாக்கள் நான் போட்டுட்டு வரேன். இந்த நாட்களில் தான் இது ஓதுறோன்னு இல்லை, நானாக போடுறது தான் அது. ஏன்னா நான் போடுற துவாக்கள் சிறப்பான துவாக்களாக இருக்கும். இந்த 2 நாட்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது, நம்ம வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நாட்களில் இந்த மாதிரி குரான் மற்றும் ஹதீஸ்களில் இருக்கிற சிறப்பான துவாக்களை எடுத்து ஓதி வரும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலனை நீங்கள் அடையணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நான் இந்த மாதிரி துவாக்களை போட்டுட்டு வரேன். அதுவும் சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் போட்டு வரேன். நான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளே இது மாதிரி 10 முறை 11 முறை சொல்லிட்டேன். அந்த 10 முறை 11 முறை தான் ஓதணும்னு இல்லை, நபியவர்களும் அப்படி கூறவில்லை, நானாக தான் அந்த எண்ணிக்கையில் போடுறேன். அதுக்கு காரணம், நீங்கள் ஒரு 10 முறை கண்டினியூஸாக இந்த வீடியோவை பார்த்து ஓதும் போதே அந்த வீடியோ உங்களுக்கு மெமரி ஆயிடணும். ஒரு துவாவை திரும்பி திரும்பி நம்ம கேட்கும்போது பலனை உடனே நீங்கள் அடைஞ்சிக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் தான் இத்தனை எண்ணிக்கை சொல்லிட்டு நான் போட்டுட்டு வரேன். அதனால் நீங்களும் அதுக்கு மேலே ஓதுமே தவிர அதுக்கு கீழே ஓதாதீங்க. ஏன்னா எவ்வளவு அதிகமாக அல்லாஹ் கிட்ட நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அதிகமாக தருவோம். அதை நல்லா மனசில் வச்சுக்கிங்க. திரும்ப திரும்ப கேட்கப்படும் துவாக்கள் தான் சீக்கிரமாக நிறைவேறும். அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் போடுறேன் இந்த விஷயத்தை. இந்த வாரம் நான் ஒரு துவாவை போடுறேன்னா அந்த துவாவை ஓதுங்க, அதை விட அதிகமான எண்ணிக்கையில் ஓதுங்க, நம்பிக்கையுடன் ஓதுங்க. 3 விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த துவா நீங்கள் கேட்ட அன்றைக்கே உங்களுக்கு கபூல் ஆகலாம், இல்லை ஜும்மா முடிஞ்சுட்டு கபூல் ஆகலாம், அந்த வாரத்துக்குள்ளே கபூல் ஆகலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் நீங்கள் கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துவாக்கள் சொல்லி நான் போடுறேன்ல, ஒவ்வொரு துவாக்களும் நீங்கள் கேளுங்க. ஏதாவது ஒரு துவா உங்களுக்கு கை கொடுக்கும், கண்டிப்பாக கை கொடுக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த துவாவால் உங்கள் கடன் நீங்கலாம், ஒரு துவாவால் உங்கள் உடம்புல இருக்க அந்த நோய் பிரச்சனைகள் நீங்கலாம், ஒரு துவாவால் உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு தேவை நிறைவேறி இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு துவாக்கள்ல ஒவ்வொரு தேவை நிறைவேறலாம், ஒவ்வொருத்தருக்கு பலன் தரலாம், பலன் தராமல் இருக்கவே இருக்காது. இல்லைனா இத்தனை முறை அல்லாஹ் சொல்ல மாட்டான் குரான்ல, என்கிட்ட கையேந்துங்க நான் தரேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல மாட்டான். அதே போல நபி அவர்களும் சொல்ல மாட்டாங்க. இத்தனை துவாக்களும் இருந்திருக்காது குரான் மற்றும் ஹதீஸ்கள்ல. விதிதான் எழுதப்பட்டு விட்டதே, நீங்க அப்படியே போங்க, என்னை வணங்குங்க, அப்படியே விட்டுருங்க சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது. அல்லாஹ் சொல்றான், என்னை வணங்குங்க, என்கிட்ட கேளுங்க, உங்க தேவைகளை நான் தரேன், என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லும் போது நாம கேட்க வேண்டியது தானே. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஆனா கொஞ்சம் பொறுமை வேணும்.
ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நம்ம நிலைமை மாறணும், ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்காதா சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் துவா செய்யுங்க, வேறு எதுவுமே இல்லை. துவா, அந்த துவா ஒன்று போதும், எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். குறிப்பாக ஒவ்வொரு வேளை தொழுகையை முடிஞ்சிட்டு துவா செய்யுங்க. சில பேர் சோம்பல் காரணமாக அப்படியே எழுந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமாவது ஒதுக்குங்க. மொத்த துவாக்களையும் உங்களுடைய மொத்த தேவைகளையும் கேட்க டைம் இல்லைனா கூட ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஒவ்வொரு தேவை சொல்லிட்டு கேளுங்க. அல்லாஹ் கிட்ட கையேந்துங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கேட்டும் தாமதமாகுதா, தனியாக ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுது துவா செய்யுங்க. அப்பமும் தாமதமாகுதா, ஒரு 1-2 நோன்பு வச்சு துவா செய்யுங்க. அப்பமும் தாமதமாகுதா, ஃபஜர் தொழுதுட்டு துவா செய்யுங்க. அப்பமும் தாமதமாயிடுச்சுன்னா தஹஜுத் டைமில் துவா செய்யுங்க. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இருக்கிற அந்த டைமில் துவா செய்யுங்க. இப்படி துவா எந்த நேரத்தில் கபூல் ஆகும், எந்த நேரத்தில் நாம் துவா செஞ்சால் அல்லாஹ் உடனடியாக நமக்கு பதில் தருவான், எந்த சமயத்தில் கேட்கணும், எப்படி வச்சு துவா கேட்கணும், எந்த துவாக்களை ஓதி கேட்கணும் சொல்லி எப்படிலாம் நம்ம துவா கபூல் ஆகிறதுக்கு சாத்தியமான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே தேடுங்க. தேடி தேடி துவா செய்யுங்க. ஆனால் துவா கேட்குறத ஒருபோதும் விடாதீங்க. அல்லாஹ்வின் திருப்தியையும் பொருத்தத்தையும் மட்டும் நாடி துவா செய்யுங்க. துவாவோட ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லி துவா செய்யுங்க. உங்களுக்காகவும் துவா செய்யுங்க, மற்றவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக துவா செய்யும் போது உங்கள் பக்கத்தில் ஒரு மலக்கு உட்காந்து அவர்களை போன்று இவருக்கும் கொடு சொல்லிட்டு உங்களுக்காக துவா செய்வாங்க. அதனால் மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்களே எனக்காக துவா செய்யுங்க சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஞாபகம் வச்சு அவங்களுக்காக துவா செய்யுங்க. கிப்லாவை முன்னோக்கி துவா செய்யணும். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு தேவைகளையும் 3 முறை கண்டிப்பாக கேளுங்க. அஸ்மாவுல் ஹுஸ்னா, அதில் அல்லாஹ்வின் திருப்பெயர்கள் இருக்குல்ல, யா ரஹ்மான், யா ரஹீம், யா ரஸாக், யா வஹாப் சொல்லிட்டு நிறைய பெயர்கள் இருக்குது. அதில் சில பெயர்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்கிட்ட அதை கூறி கேளுங்க. அப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல செயல்கள் செஞ்சுருக்கலாம், அந்த நல்ல செயலை ஞாபகம் படுத்தி இதன் பொருட்டால் எனக்கு இந்த விஷயத்தை கொடு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட கேளுங்க, வலியுறுத்தி கேளுங்க. அடுத்ததாக ஆஃபியத்தை கேட்கணும். துவா செய்யும் போது பெரும்பாலும் நாம் ரிசுக்கை கேட்போம், ஆனால் அது ஆஃபியத்துடன் வேண்டும் அப்படின்னு கேட்க மறந்துடுவோம். அப்படி கேட்கணும். அதுக்கு உதாரணமாக சொல்ல போகிறதா இருந்தால், ஒரு சுமை தூக்கும் தொழிலாளிக்கு ஒரு நாள் அவங்க வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அவங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் 2 ரொட்டி எனக்கு எந்த சிரமம் இல்லாமல் கிடைக்க வழி செய்யக்கூடாதா அப்படின்னு துவா செய்கிறாங்க. கொஞ்சம் தூரம் அவங்க போயிருப்பாங்க, 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. அதை விலக்கி விட இவங்க போகிறாங்க. அப்போது அங்கே வந்த போலீஸ் இவங்களை இழுத்துட்டு போய் சிறையில் அடைச்சிடுறாங்க. சிறையில் 2 ரொட்டி அவருக்கு கிடைத்தது. அப்போது அவருக்கு சொல்லப்பட்டது, நீ ஆஃபியத்தை கேட்டிருக்க வேண்டும் அப்படின்னு. அதே போல் குழந்தைக்காக துவா செய்வாங்க. குழந்தை இல்லை, குழந்தை வேணும் சொல்லிட்டு துவா செய்வாங்க. குழந்தை வேணும் துவா செய்யுங்க. கூடவே எனக்கு சாலிஹான ஆரோக்கியமான குழந்தையை கொடு அப்படின்னு துவா செய்யுங்க. நான் நல்லா படிக்கணும், பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், என் பொண்ணு நல்லா படிக்கணும், பெரிய டாக்டர் ஆகணும் அப்படி துவா செய்யும்போது கூடவே பயனுள்ள கல்வியை அவங்களுக்கு கொடு அப்படின்னு துவா செய்யுங்க. அவங்க படிக்கிற அந்த படிப்பு மூலமாக அவங்க பலனடையணும். இந்த படிப்பை அவங்கள கெட்ட வழிக்கு கொண்டு போகக்கூடாது, இஸ்லாத்தை மறக்கடிக்கக்கூடாது இப்படின்னு துவா செய்யுங்க. பரக்கத்து வேணும், ரிசுக்கு வேணும், நல்ல வசதியாக வாழணும் துவா செய்யும் போது மற்றவங்க கிட்ட கையேந்திர நிலைமை வரக்கூடாது, போதும் என்ற மனம் வேணும் சொல்லிட்டு துவா செய்யுங்க. ஏன்னா எத்தனையோ பணக்காரங்க கடனால் வட்டியாலையும் அவஸ்தைப்படுறாங்க. ஏழைங்க மட்டும் கடனால் அவஸ்தைப்படலை, நிறைய பணக்காரங்களும் அவஸ்தைப்படுறாங்க. அதனால் இந்த மாதிரி துவா செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம காப்பாற்றுவான், ரிசுக்கையும் தருவான். அதில் போதும் சொல்லிட்டு ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும். பேராசை என்றைக்குமே நம்மளுக்கு வராது. இப்படி நீங்கள் கேட்குற ஒவ்வொரு துவாக்களிலும் அந்த ஆஃபியத்தை கேட்டு துவா செய்யுங்க. இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அப்போ நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம், உங்களுக்கு என்ன அந்த கஷ்டம் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும், கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் தானே அவஸ்தைப்பட்டுருக்கோம் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். நான் மட்டும் ரொம்ப சந்தோஷத்தோடு எல்லா தேவைகளும் நிறைவேறி உங்ககிட்ட நான் இப்போ பயான் சொல்லலை. எனக்கும் நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் நான் இந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறேன்னா ஈமான், அல்லாஹ்வின் மீது நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. ஏன்னா நிறைய சமயங்களில் என்னை ஆபத்தான சமயங்களில் அவன் காப்பாற்றிருக்கான், நான் கேட்டதை தந்திருக்கான். அதுபோல் இதுலேயும் எனக்கு தருவான். தாமதமாகுதுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் பொறுமையாக இருக்கிறேன். அதே ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும்.
கஷ்டத்தில் இந்த மாதிரி ஒரு பொறுமை வர்றது ரொம்ப அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. ரொம்ப ஒரு வேதனையாக தான் இருக்கும். ரொம்ப தாங்க முடியாத ஒரு சிரமமாக தான் இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கூலியை தருவான், கண்டிப்பாக தருவான். நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள். அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு கொண்டே பொறுமையாக இருந்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவான்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். என்றைக்குமே துவா செய்கிறத மட்டும் விட்டுடாதீங்க. இந்த சேனலை பார்க்குற யாரெல்லாம் எந்த கவலைகளால் கஷ்டப்படுறீங்களோ, கடனால் கஷ்டப்படுறீங்களோ, நோயால் கஷ்டப்படுறீங்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் அனைத்து சிரமங்களையும் நீக்கி அவர்களின் வாழ்க்கையில் நிம்மதியை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, பரக்கத்தை, கடனில்லாத ஒரு வாழ்க்கையை யாரிடமும் கையேந்தாமல் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.